ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே டிடிடி ரிலேட்டடா வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளையும் நாளைக்கான புக்கிங் பத்தின ரிமைண்டரையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது போல திருப்பதி தரிசனம் போறதுக்கு தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிசம்பர் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் நாளைக்கு 3 டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து இருக்கு. இதுல என்னென்ன புக்கிங்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். காலையில 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் செய்யறதுக்கான இலவச தரிசன டிக்கெட் ஓபன் பண்றாங்க டிசம்பர் மாசத்துக்கு. அதுவும் டிசம்பர் மாசத்துல நமக்கு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட்ஸ் வந்து ஓபன் ஆகும். அதனால ஒரு நிமிஷம் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு மாசம் ஃபுல்லாவே ஓபன் பண்ணாலுமே 2 நிமிஷம் மேக்சிமம் 3 நிமிஷத்துக்குள்ளேயே புக்கிங் வந்து முடிஞ்சிடும். இதுவும் வந்து நமக்கு டிசம்பர் மாசத்துல மார்கழி மாசத்துல நமக்கு இந்த டிக்கெட் வந்து ஓபன் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம வெள்ளிக்கிழமைகள்ல டிக்கெட் வந்து ஓபன் ஆகாது. அப்படின்னு போது நமக்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வீக் டேஸ்ல வந்து ட்ரை பண்ணுங்க, கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஓபன் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா 16ஆம் தேதி தான் மார்கழி ஸ்டார்ட் ஆகுது. பட் இருந்தாலுமே அன்னைக்கு சுப்ரபாத சேவாவும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால 1ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் அவைலபிள் இருக்கும். சனி ஞாயிறுலாம் ட்ரை பண்றீங்கன்னா கொஞ்சம் டஃப் தான். இதே வீக் டேஸ்ல ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க, காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஃபாஸ்டா வந்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம லாகின் பண்ண டைம்ல நம்மளுக்கு கியூ அப்படின்றது கம்மியா இருந்துச்சுன்னா கிடைக்கும். ஏன்னா நிமிஷ கியூ வந்து இருக்காது, செகண்ட் கணக்கு தான் இருக்கும். சில டைம் நமக்கு செகண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது அந்த செகண்ட் முடிச்சுட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அடுத்த பேஜ் போகிறதுக்குள்ளேயே நம்ம செலக்ட் பண்ணுற டேட்டு ஃபுல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அந்த டைமில் நமக்கு கிடைக்கக்கூடிய லக்கை பொறுத்து தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இதுக்கு ஒரு புக்கிங்க்கும் அடுத்த புக்கிங்க்கும் 90 நாள் கேப் அப்படின்றது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஆதார் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் புக்கிங். அதுக்கு அடுத்தது காலையில் 11 மணிக்கான புக்கிங் வந்து ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட தர்ஷன் டிக்கெட் புக்கிங். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் வந்து இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போ 2 பேர்த்துக்கு நீங்கள் 20,000 டொனேஷன் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணி 2 விஐபி தர்ஷன் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். இது வந்து குலசேகர படி வரைக்கும் போயிட்டு நம்ம தர்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய தர்ஷன் தான் இது. பட் டொனேஷன் அப்படின்றது பண்ணணும். 2 பேத்துக்கு டொனேஷன் பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான அக்கமடேஷன் புக்கிங் 1000 ரூபாய்க்கான ரூம் புக்கிங்குமே அதிலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ரூமும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதே லிங்க்ல புக் பண்ணிக்கலாம். காமனாக ஓப்பன் பண்ணுற ரூமு கூட நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்களுக்குன்னு தனியாகவே வந்து ரூம்ஸ் வந்து இதில் ஓப்பன் ஆகும். இது காலையில் 11 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தடவை நம்ம டேட் வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு டைம் நம்ம வந்து ரீஷெடியூல் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இந்த டிக்கெட்ல மட்டும் இருக்கு. அதுக்கு அடுத்தது மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கான இலவச தரிசன டிக்கெட் மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் பத்தி ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி டிக்கெட் புக் பண்றது, தரிசனம் போகும்போது இருக்க முக்கியமான விஷயம். மற்ற டிக்கெட்டை விட இந்த டிக்கெட் ஏன் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, யார் யாருக்கு இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலான்ற வீடியோ கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இந்த புக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசன்னா ஆதார் கார்டு, ஃபிசிக்கலி சேலஞ்ச்னா உங்களுக்கான அந்த ஐடி கார்டு, நெக்ஸ்ட் மெடிக்கல் இஷ்யூனா உங்களுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட். இது ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒரு தரிசனம் புக் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு 90 நாள் கழிச்சு தான் உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது 3மே திரும்ப 90 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ண முடியும். இதுதான் நாளைக்கான புக்கிங்ஸ்ங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 82,406 பேர் பார்த்துருக்காங்க. நேற்று புரட்டாசி முதல் சனிக்கிழமை க்ரௌடு தாங்க. நேரடி சர்வ தரிசனம் 25 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. தரிசன நேரம் அப்படின்றது 8 மணி நேரம் தான். ஸோ தர்ஷன் டைம்ன்றது நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கு. இது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட். நேற்று பாருங்க, நேற்று எவ்வளோ தர்ஷன் பார்த்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் நேரடி சர்வ தரிசனம் 25 கம்பார்ட்மெண்ட் தான். அதே மாதிரி 8 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் நேற்று நேரடி சர்வ தரிசனமோ இல்லை வேற ஏதாவது தரிசனம் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதே போல நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 4 to 6 மணி நேரம் ஆகலாம்.
ரூ. 300 தரிசனத்துக்கும் ஒரு 3ல இருந்து 6 மணி நேரம் ஆகலாம். ஏன்னா நம்ம போற டைம் கிரௌட பொறுத்து. ஒரு சிலர் வந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தர்ஷனுக்கு கியூல போனது இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கூட ஆச்சு நேத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க போற டைம் பொறுத்து உங்களுக்கு டைமிங் அப்படின்றது மாறும். அதுக்கு அடுத்தது திருமலை தரிசனம் பத்தின ஒரு முக்கியமான சில நியூஸ் பத்தி பார்க்கலாங்க. ஸோ ரீசெண்டா வந்து திருப்பதியில கொடுக்கக்கூடிய லட்டு பத்தின ஒரு இஷ்யூ வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து திருப்பதியில பரிகார பூஜை சேர இருக்கிறதாகவும் செய்திகள்ல வந்து நிறைய விஷயங்கள் வெளியாகி இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து ஆந்திர முதல்வர் அவர்களை வந்து தேவஸ்தான நிர்வாகிகள் வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலை மலர் வெப்சைட்ல வந்திருக்க நியூஸ் வந்து பார்க்கலாங்க. திருப்பதி லட்டு விவகார சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து தேவஸ்தான நிர்வாகிகள் வந்து சந்திச்சிருக்காங்க. அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 9 நாட்கள் திருப்பதி மலையில் ஏழுமலையானின் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளது. அதனால் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவில் பங்கேற்க நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சந்திப்பின் போது கலப்பட நெய் விவகாரம் குறித்தும் ஆலோசித்ததாக தகவல் வந்து வெளியாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோயில் பரிகார பூஜைகள் செய்வது குறித்து முதலமைச்சரோட ஆலோசனை நடத்தியதாகவும் இதுல சொல்லியிருக்காங்க. அதே போல அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ரீசெண்டா நிறைய நீங்க நியூஸ்ல வந்து பார்த்திருப்பீங்க இந்த விஷயம். இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆந்திராவில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி அவங்க காலத்துல கொள்முதல் செய்யப்பட்ட நெய் காரணமா திருப்பதி ஏழுமலையான் கோயிலோட லட்டு பிரசாதம் தரமற்றதாக உள்ளது அப்படின்ற புகார் வந்து எழுந்திருக்கு. இதை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா புதிய ஈஓ வந்து நியமிக்கப்பட்டு அவர்கள் மேற்கொண்ட ஆய்வில் லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யின் தரம் வந்து குறைவாக இருப்பதை அறிஞ்சிருக்காங்க. அந்த நெய்யை வந்து குஜராத் மாநிலம் ஆனந்த் பகுதியில் இருக்கக்கூடிய பரிசோதனை மையத்துக்கு அனுப்பி வச்சிருக்கதாகவும் பரிசோதனை அறிக்கையில நெய்யில் மீன் எண்ணெய், மாடு மற்றும் பன்றி கொழுப்பு கலந்துள்ளது. இது தரமற்ற நெய் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை அடிப்படையாக கொண்டுதான் வந்து இவங்க முதலமைச்சர் அவர் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து மாத்தி அதுக்கப்புறம் இந்த தவறுகள் செய்யாம இருக்கணும். ஸோ புதுசா வந்து செய்யக்கூடிய லட்டு ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய அன்னப்பிரசாதம் ஆகட்டும், எல்லாமே தரமான பொருட்களை பயன்படுத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் அதுல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தொடர்பா நிறைய சர்ச்சைகளும் அது தொடர்பான நிறைய விஷயங்களுமே வந்து தொடர்ச்சியா இருக்கு. ஸோ இந்த லட்டு விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா தோஷம் போக்க திருப்பதி கோவில்ல குடமுழுக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை காரணமா வந்து சம்ரோகணம் என்றால் குடமுழுக்கு செய்து கோயிலை தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வு என கூறப்படுது. ஏழுமலையான் கோயில விரைவில் குடமுழுக்கு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுறதாகவும் செய்திகள்ல இன்ஃபர்மேஷன் வந்து வெளியாகி இருக்கு. அதே போல திருப்பதியில லட்டு நெய்யோட தரத்தை வந்து அறியறதுக்காக 75 லட்சத்துக்கு நவீன ஆய்வகமும் வந்து அமைச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. திருப்பதி தேவஸ்தான முதன்மை செயல் அலுவலர் சொன்ன சந்திப்பின் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதத்தை கலப்பட நெய் பயன்படுத்திய உண்மை தெரிய வந்துள்ளதாக தெரிவிச்சிருக்காரு. திருப்பதி தேவஸ்தான பிரசாதம் தயாரிக்க 5 நிறுவனங்கள்ட்ட டெண்டர் மூலம் நெய் கொள்முதல் செய்யப்பட்டது. லட்டு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் நெய்யின் தரம் சரியில்லை, நெய் போன்ற தோற்றம் அளிக்கும், ஆனால் அது உண்மையான நெய் இல்லை, அது விலங்குகளின் கொழுப்பு மற்றும் பல்வேறு பொருட்கள் கலந்து உள்ளது என தெரிவிச்சிருந்திருக்காங்க. கடந்த ஜூலை 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் கொள்முதல் செய்யப்பட்ட நெய்யை குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாட்டு வாரியத்துக்கு அனுப்பி அதை செக் பண்ணப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வழங்கக்கூடிய நெய்யோட தரத்தை பரிசோதிக்கிறதுக்கு வெளிநாட்டுல இருந்து 75 லட்சம் மதிப்பிலான உபகரணங்களை வாங்கி சொந்தமாவே புதிய ஆய்வகம் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதே போல் நெய்யின் தரத்தை பரிசோதிக்க நிபுணர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இனி திருப்பதி தேவஸ்தானத்தில் தயாரிக்கப்படும் பிரசாதங்கள் அனைத்தும் தரமான நெய் மற்றும் பொருட்களை கொண்டு தயார் செய்து பக்தர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லட்டு தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ பக்தர்கள் மத்தியிலையும் ஒரு சிலர்கிட்ட ஸோ கோயில் பிரசாதத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு குறையுமே ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதுதாங்க லேட்டஸ்டான அப்டேட். புரட்டாசியில நீங்களும் சனிக்கிழமையில தர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.